எப்ஸ்டீன் ஃபைலில் பேர் அடிபட்டிருக்கும் ஹர்தீப் சிங் பூரி ராஜினாமா செய்வாரா என்பதுதான் இன்றைய கேள்வி. சுதேசி மித்திரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல். உலகத்தை நடுக்கிக் கொண்டிருக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பல பெயர்கள் அடிபட்டிருக்கின்றன. பல முக்கிய பிரமுகர்களின் பெயர்கள் இதில் அடிபட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாவரும் ஒவ்வொன்றாக ராஜினாமா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தலைவர்கள் அவர்களை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இவ்வாறாக உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய பாஜகவின் மத்திய அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இன்னமும் ராஜினாமா செய்யாமல் இருக்கிறார். அவரை ராஜினாமா செய்யுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கேட்டுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவரை காப்பதற்கு, அவரை பாதுகாப்பதற்கு மொத்த கட்சியும், மொத்த அரசாங்கமும், மொத்த மீடியாவும் தயாராக இருக்கிறது. இந்த எப்ஸ்டீன் யார் என்று தெரிய வேண்டாமா? ஏன் எப்ஸ்டீன் 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 என்று எல்லாரும் கூறுகிறீர்களே, இந்த எப்ஸ்டீன் யார்? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ற அமெரிக்காவை சேர்ந்தவன் குழந்தைகளை வைத்து 9 முதல் 15 வயதான சிறு குழந்தைகளை வைத்து விபச்சாரம் செய்து, அவர்களை விபச்சாரத்திற்கு தள்ளப்பட்டு, அவர்களை விருந்தளித்து, பல பிரமுகர்களுக்கும் விருந்தளித்து, பவர் புரோக்கர் என்ற பெயரில் பல வன்கொடுமைகளை செய்தவன் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பற்றி பார்த்தீங்கன்னா, அவன் ட்ரம்புக்கு மிக நெருக்கமான நண்பர். இவனுக்கு பல உலகத் தலைவர்களை தெரியும். ட்ரம்பை வைத்துக்கொண்டு இவன் ட்ரம்புக்கும் இவர்களுக்கும் இடையிலான, இல்லது அமெரிக்காவுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் இடையிலான ஒரு பாலமாக செயல்பட்டு வந்தார். இவன் கூறுவதை ட்ரம்ப் கேட்பார், இல்லது ட்ரம்ப் கூறுவதை இவன் மற்ற தலைவர்களுக்கு தெரிவிப்பான். இப்படி செய்யுங்கள், இந்த வாறு செய்யுங்கள், இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அமெரிக்காவுடனான உறவு சீராக அமையும், சுமூகமாக செல்லும் என்பதை குறித்து இந்த எப்ஸ்டீன் தான் உலகத் தலைவர்கள் பலருக்கும் கூறிக்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த எப்ஸ்டீன் இமெயில் எல்லாம் வெளியாயிருக்கு. அதிலிருந்து தான் அவரை குறித்த ரகசியங்கள் வெளியே தெரிய ஆரம்பித்தன. இவர் கைது செய்யப்பட்டு, இவர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது இவர் தற்கொலை செய்து கொண்டு தனது உயிரை மாய்த்து கொண்டார். அதற்கு பின் இவர் எழுதிய முக்கிய இமெயில் அனைத்தும் யுஎஸ் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது. அதில் அதிபர் ட்ரம்பின் பெயர் பல இடங்களில் வந்திருக்கிறது. அதில் ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார், மோடி அவர்கள் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதற்கு தான் இஸ்ரேலுக்கு சென்று அங்கு இஸ்ரேல் அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்று எப்ஸ்டீன் கூறுகிறார். இவ்வாறாக உலகத் தலைவர்களை ஒரு பகடைக்காயாக உருட்டி கொண்டிருந்த ஒரு நபர் தான் எப்ஸ்டீன். அதற்காக அவன் உபயோகித்த கருவிகள் தான் இந்த பச்சிளம் குழந்தைகள். 9 வயது முதல் 15 வயதான இந்த பச்சிளம் குழந்தைகளை அவ்வாறு ஒரு பல வன்கொடுமைகளை செய்த ஒரு கேடுகட்ட ஒரு பவர் புரோக்கர், நமது பாஷையில் சொன்னால் ஒரு மாமா பையன்தான் இந்த எப்ஸ்டீன். இந்த எப்ஸ்டீன் அவர்களுடன் தொடர்பு வைத்தார்கள் என்பதற்காகவே பலரும் ராஜினாமா செய்தார்கள். அதாவது இந்த இமெயில் எல்லாம் வெளியில் அவர்கள் பெயர் அடிபட்டிருந்தாலே, அவர்கள் நேரடியாக சந்தித்திருக்க கூட வாய்ப்பில்லை, அந்த இமெயிலில் அவர்கள் பெயர் இருந்தால் மட்டும் போதும், அவர்கள் ராஜினாமா செய்து விடுகிறார்கள். நேற்று கூட பார்த்தோம், டிபி வேர்ல்ட், துபாயின் டிபி வேர்ல்ட் சிஇஓ சுல்தான் அஹ்மத் பின் சுல்மான் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்தார்கள். ஏன்? அவருடைய பெயர் எப்ஸ்டீன் ஃபைலில் வெளியாகி இருக்கிறது. யூகே எடுத்து பாருங்கள். யூகேயின் பிரதமர் ஸ்டர்மர் அவர்கள் அவருடைய யூகேக்கான அமெரிக்கா தூதுவராக இருந்த திரு பீட்டர் மெண்டல்சன் அவர்களை பதவி விலக செய்தார். ஏனென்றால் இந்த மெண்டல்சனின் பெயர் அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வெளியாகி இருந்தது. அதற்காக அந்த தூதரையே பதவி விலக செய்தார் யூகேயின் பிரதமர். அதற்கு பின்னர் மீண்டும் அவருடைய பெயர் அடிபடுகிறது என்று தெரிந்தவுடன் அவர்களுடைய லேபர் பார்ட்டியிலிருந்தே அந்த நபரை கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டார். இவ்வாறாக யூகேயில் பிரதமர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுபோன்று பல நாடுகளில், குறிப்பாக சொல்லப்போனால் நார்வேயின் முன்னாள் பிரதமர், நார்வே அரசின் முன்னாள் பிரதமர், அவர் எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்து பல ஊழல்களை செய்தார் என்று தெரிந்து கொண்ட பின் நார்வே அரசு அவரின் முன்னாள் பிரதமர் அவர்களின் வீடை ஜப்தி செய்து அவர் மீது விசாரணை ஒன்றை அமைத்திருக்கிறது. கோல்ட்மேன் சாக்ஸில் பணிபுரியும்
கேத்தி ரம்லர் என்பவர். இவர் வெள்ளை மாளிகையின் முன்னாள் சட்ட ஆலோசகராக இருந்தவர். இப்போது சட்ட ஆலோசகராக கோல்ட்மேன் சாக்ஸில் பணிபுரிந்து வருகிறார். இவர் எப்ஸ்டீன் அவர்களிடமிருந்து பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்டார் என்பதற்காக அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறது கோல்ட்மேன் சாக்ஸ். அதாவது கோல்ட்மேன் சாக்ஸின் சட்டப்படி யாரும் எந்த பரிசு பொருளையும் வாங்கக்கூடாது என்பது சட்டம். இவர் அதை மீறிவிட்டார் என்று அவரை நீக்கிவிட்டார்கள். இப்படியாக பல தலைவர்கள், பல நாட்டு முக்கியமான பிரமுகர்கள், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் முதன்மை செயலாளர், பிரதமரின் முதன்மை செயலாளர் எப்ஸ்டைனுடன் தொடர்பில் இருந்தார் என்பதற்காக மெக்ஸ்வீனி என்ற நபர், அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். உலகமெங்கும் இந்த எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்த அனைவரையும் ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள், இல்லது பதவி விட்டு நீக்கி விடுகிறார்கள். சிலர் மன்னிப்பு கூட கேட்கிறார்கள். மீண்டும் நார்வேயின் இளவரசி மெட்டே மெரிட், அந்த இளவரசி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேன், இந்த நபருடன் நான் தொடர்பில் இருந்தது நான் செய்த தவறு என்று மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். இப்படியாக எல்லாரும் மன்னிப்பு கேட்டு பதவியை ராஜினாமா செய்து இல்லது பதவியிலிருந்து நீக்கப்படும் போது நமது ஹர்தீப் சிங் பூரி மட்டும் எதுவும் நடக்காதது போல், அவர் ஏதோ பெரிய மகான் என்ற ஒரு எண்ணத்தில் பதவியில் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவரை பதவியிலிருந்து நீங்க சொல்லவில்லை, பதவியிலிருந்து தூக்கி இருக்க வேண்டும். இது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹர்தீப் சிங் பூரி தவறு செய்தார் என்பதல்ல, இவர் பல முறை எப்ஸ்டீனை சந்தித்திருக்கிறார், அவருடன் பல இமெயில் மூலமாக தொடர்பில் இருந்தவர். அந்த ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதற்காகவாவது அவரை பதவியில் இருந்து நீக்கியிருக்க வேண்டும், இல்லது அவராக நீங்கியிருக்க வேண்டும். ஹர்தீப் சிங் பூரி யார் என்று ஒரு பின்னணியை நாம் பார்ப்போம். ஹர்தீப் சிங் பூரி முந்தைய வெளியுறவுத்துறை அதிகாரி, IFS, பல நாடுகளுக்கு இந்தியாவின் தூதராக பணியாற்றியவர், ஐக்கிய நாட்டு சபையில் இந்தியாவின் பிரதிநிதியாக செயல்பட்டவர். அவரது பதவிக்காலம் 2013 அந்த காலகட்டத்தில் முடிந்தவுடனே 2014ஆம் ஆண்டு அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விடுகிறார். இந்த 2014ஆம் ஆண்டு இவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததற்கு பிறகு அரசு இவரை ஒரு தூதுவராக, அரசின் செயல்பாடுகளை குறித்து உலகமெங்கும் கொண்டு சென்று பறைசாற்றும் ஒரு தூதுவராக நியமித்தது. அவ்வாறாக இவர் மீண்டும் எப்ஸ்டைனுடன் பலமுறை தொடர்பில் இருந்திருக்கிறார். 2014 அவரே சொல்கிறார், ஹர்தீப் சிங் பூரி சொல்கிறார், 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இவர் எப்ஸ்டைனை சந்தித்திருக்கிறார். சந்தித்து எதற்காக சந்தித்தீர்கள் என்று கேட்டதற்கு, டிஜிட்டல் இந்தியா குறித்து எப்ஸ்டீனிடம் கூறுவதற்காக நான் எப்ஸ்டீனை சந்திக்க சென்றேன். அதாவது மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா அந்த திட்டத்தை குறித்து எப்ஸ்டீனுடன் விவாதிக்க சென்றாராம். இதில் ஒரு பெரிய ஒரு கதை என்ன தெரியுமா? 2015 ஜூலை மாதத்தில் தான் அரசு மக்களுக்கு அறிவிக்கிறது டிஜிட்டல் இந்தியா என்ற திட்டத்தை குறித்து. ஆனால் அதற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்னே ஹர்தீப் சிங் பூரி எப்ஸ்டைனை சந்தித்து டிஜிட்டல் இந்தியா குறித்து விவாதித்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய தவறு என்று உங்களுக்கு தெரியும். இதை கேள்வி கேட்டுத்தான் எதிர்க்கட்சிகள் அவையில் கேள்வி எழுப்பினர். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை குறித்து பேசியவை அனைத்தையுமே அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார் சபாநாயகர். இதை குறித்து ஹர்தீப் சிங் பூரி குறித்து அல்லது எப்ஸ்டைன் குறித்தும் சபையில் நீங்கள் பேசக்கூடாது என்று அந்த அவை குறிப்பிலிருந்தே நீக்கிவிட்டார். அதன் பின்னர் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் இதனை குறித்து பல இடங்களில் விவாதித்தனர். எக்ஸ் தளத்தில் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மஹுவா மைத்ரா என்ற பாராளுமன்ற உறுப்பினர் எக்ஸ் தளத்தில் இதை குறித்து கேள்வி கேட்டபோது ஹர்தீப் சிங் பூரி அவரை கூப்பிட்டு மிரட்டினாராம், ஒழுங்கா இருந்துங்க, இல்லைன்னா பசங்க பின்னாடி தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அதுபோல் நடந்தது. சிறிது நேரத்திலேயே மஹுவா மைத்ரா குறித்த ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு செய்தியினை பாரதிய ஜனதா கட்சியினர் பரப்பி வந்தனர். மஹுவா மைத்ராவின் அந்தரங்க ரகசியங்கள் என்று கூறிக்கொண்டு அவர்கள் பரப்பினார்கள். அதாவது ஹர்தீப் சிங் பூரியை கேள்வி கேட்டால், சபைக்கு உள்ளாக கேள்வி கேட்டால் நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுவீர்கள், சபைக்கு வெளியே கேள்வி கேட்டார் உங்கள் குண்டர்களை வைத்து தாக்குவதற்கும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள்.
அதற்கு பின்னர் மத்திய அரசு என்ன கூறியது? இது வெறும் ஒரு கிசுகிசுப்பு தான், இதில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை, ஹர்தீப் சிங் சூரிக்கும் எப்ஸ்டெயினுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று மத்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இதன் பின்னர் ராகுல் காந்தி அவர்களின் அழுத்தத்தின் காரணமாக பலமுறை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல இடங்களிலும் இதை கேள்வியாக முன்வைத்ததின் காரணமாக கடைசியாக ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் ஒப்புக்கொண்டார். ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் ஒப்புக்கொண்டார். இல்லை, அந்த இமெயில் அனைத்துமே உண்மை. நான் கூட முதல்ல நினச்சேன் இது ஃபேப்ரிகேட்டட், உருவாக்கப்பட்டது, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அப்படி ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஹர்தீப் சிங் பூரி ஒப்புக்கொண்டார். அந்த இமெயிலில் இருக்கும் ஹர்தீப் சிங் பூரி நான் தான் என்று ஒப்புக்கொண்டார். நான் எப்ஸ்டெயின் அவர்களை 3-4 முறை சந்தித்திருக்கிறேன். அதாவது இவர் 3-4 முறை என்று கூறுவதை பார்த்தால் நமக்கு தெரியும் எத்தனை முறை சந்தித்திருப்பார் என்று. அவர் என்ன கூறுகிறார்? இதை தவிர இந்த சந்திப்பை அப்போதுதான் அவர் கூறுகிறார், டிஜிட்டல் இந்தியா குறித்தும் இந்தியாவின் ஒரு தொலைநோக்கு பார்வைகள் குறித்தும் அவருடன் விவாதித்தேன். இப்பொழுது கேள்வி எழும்புகிறது, ஒரு பவர் புரோக்கர், பவர் பிம்ப் என்று அழைக்கப்படும் ஜெஃப்ரி எயின்ஸ்டைனுடன் நீங்கள் எதற்காக இந்தியாவின் பொருளாதாரத்தை குறித்து ஏன் விவாதிக்க சென்றீர்கள் என்று ஒரு நியாயமான கேள்வி எழும்பும். இதற்கு பதிலளித்த ஹர்தீப் சிங் பூரி என்ன கூறுகிறார்? அவர் ஒரு குற்றவாளி என்று எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவரை சந்திக்கக்கூடாது? அதாவது 2014ஆம் ஆண்டு நான் அவரை சந்தித்த போது அவர் ஒரு குற்றவாளி என்று எனக்கு தெரியாது என்று கூறுகிறார். ஆனால் 2008ஆம் ஆண்டே இதே ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் இதே குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அங்கிருந்து அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரி அவர்களுக்குள்ளாத அரசுக்கும் அமெரிக்க அரசுக்கும் இவருக்கும் இடையில் ஏதோ ஒரு டீலிங் நடந்தது. அந்த டீலிங்கின் படி இவர் வெளியே வந்து விட்டார். இது உலகறிந்த ஒரு உண்மை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஹர்தீப் சிங் பூரி போன்ற ஒரு வெளியுறவுத்துறையில் ஒரு முக்கிய பொறுப்பு வைத்த ஒரு நபருக்கு தெரியவில்லை என்றால் ஆச்சரியம்தான். இவ்வளவும் வெளியே வந்த பிறகு கூட திரு ஹர்தீப் சிங் பூரி ராஜினாமா செய்வதற்கு தயாராக இல்லை. ஏன் என்று கேட்டால், மோடி அவர்களின் ஆசீர்வாதம் ஹர்தீப் சிங் பூரியுடன் எப்பொழுதும் இருக்கிறது. ஏன்? இதற்கு பின்னாலும் ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது. ஹர்தீப் சிங் பூரி 2014ஆம் ஆண்டு பாஜகவில் சேர்ந்தார். பாஜகவில் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக பணியாற்றினார். மோடி அவர்களின் புகழை உலகமெங்கும் சென்று பறைசாற்றினார். அதற்கு பின்னர் அதன் பலனாக 2019ஆம் ஆண்டு அவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு பிஜேபி வாய்ப்பளிக்கிறது. அந்த தேர்தலில் அவர் தோற்று போகிறார். காங்கிரஸ் வேட்பாளரிடம் ஹர்தீப் சிங் பூரி தோற்று போய்விட்டார். நபர் தேர்தலில் போட்டியிட்டார், தோற்று போய்விட்டார் என்றால் அவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த தோல்விக்கு பின்னரும் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2019ஆவது ஆண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய மெஜாரிட்டி இருந்தது. அதையெல்லாம் தாண்டி அந்த பெரும்பான்மையை எல்லாம் இருந்தும் கூட ஹர்தீப் சிங் பூரி என்ற தேர்தலில் தோற்றவரை அமைச்சராக்கினார் நரேந்திர மோடி. இது பல சந்தேகங்களை எழுப்புகிறது. நமது காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு பவன் கேரா தனது பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கேள்வியை கேட்டார். எந்த அழுத்தத்தின் காரணமாக அவரை நீங்கள் அமைச்சராக ஆக்கினீர்கள்? இவர் அமைச்சர் ஆனதுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு அமைச்சராகிறார். அதன் பின்னர் 2020ஆம் ஆண்டு தான் இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ராஜ்யசபா உறுப்பினராக உத்தரப்பிரதேசத்திலிருந்து தேர்வு செய்யப்படுகிறார். அவ்வளவு அழுத்தம் நரேந்திர மோடிக்கு எங்கிருந்து வந்திருக்கும்? இந்த பின்னணி, நான் கூறிய பின்னணிகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அழுத்தம் யார் கொடுத்திருப்பார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் பெட்ரோலியத்துறையின் அமைச்சராக இருக்கிறார். பெட்ரோலியத்துறை எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு என்று உங்களுக்கு தெரியும். மீண்டும் சிந்தித்து பாருங்கள். நான் கடந்த காணொலியில் கூறியிருந்த ஒரு விஷயம், இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எரிபொருள் வாங்காது, கச்சா எண்ணெய் வாங்காது, அது வெனிசுலா மற்றும் அமெரிக்காவிலிருந்து மட்டுமே வாங்கும் என்று ட்ரம்ப் முன்கூட்டியே அறிவித்து விட்டார். இது இந்திய மக்களுக்கு தெரியாது, இந்திய பிரதமருக்கு தெரிந்திருக்கலாம். ட்ரம்ப் முன்கூட்டியே அறிவித்து விட்டார். பெட்ரோலியத்துறை அமைச்சர் யார்? ஹர்தீப் சிங் பூரி.
மீண்டும் இங்கே அழுத்தம். ஹர்தீப் சிங் பூரியின் என்னென்ன ரகசியங்கள் இவர்களிடம் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஹர்தீப் சிங் பூரி கூறுகிறார், நான் வேறு எதுவும் செய்யவில்லை, போய் பார்த்து கொண்டு வந்தேன் என்று. அவரை சாப்பிட கூப்பிட்டாரு, சாப்பிட்டுட்டு வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் ஹர்தீப் சிங் பூரி ராஜினாமா செய்வது மட்டுமல்ல, அவர் மன்னிப்பும் கேட்க வேண்டும். ஏனென்றால் இவரிடம் கேட்கிறார்கள், இந்த இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பரவிக்கொண்டிருக்கிறது, நீங்கள் இதை குறித்து என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று. ஹர்தீப் சிங் பூரி ரொம்ப இதெல்லாம் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. வயதிற்கு மூத்தவர், ஒரு மூத்த அதிகாரியாக இருந்தவர், இப்போது அமைச்சராக இருக்கிறார். அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா? இல்லைங்க, நான் சும்மா போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ கூட என்னோட பாஜகவை சேர்ந்த ஒரு நண்பர் என்னிடம் தனியாக கூட்டிக் கொண்டு என்னிடம் கேட்டார், யோ உண்மையாக அப்படி ஏதாவது நடந்துச்சா? என்னதான் இவங்க எல்லாம் பொறாமப்படுறாங்க உன் மேலே அப்படின்னு அந்த பாஜக நண்பர் இவரிடம் கேட்டாராம். இவர் சொன்னாராம், அப்படி எதுவும் நடக்கலப்பா, அப்படியே நடந்திருந்தா அவங்ககிட்ட சொல்லாமல் இருப்பனா, இதெல்லாம் வெளியே சொல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னு. அதாவது சிறு குழந்தைகளை வைத்து விபச்சாரம் செய்யும், விபச்சாரத்திற்கு தள்ளி அந்த சிறு குழந்தைகளின் கண்ணீருக்கு ஆளாகும் ஒரு ஜெஃப்ரி எப்ஸ்டெயினுடன் கூட்டணி வைத்து கொண்டிருக்கும், நட்பு வைத்து கொண்டிருக்கும் ஒருவர் என்ன கூறுகிறார்? அப்படி ஏதாவது நடந்திருந்தால் சொல்லியிருப்பேன்ல. எவ்வளோ வெட்கிக்கேடான ஒரு செயல். ஒரு மத்திய அமைச்சராக, இந்திய அரசின் மத்திய அமைச்சராக இருப்பதற்கு இதற்கு மேலும் அவருக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? இவர் உடனடியாக ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? மீண்டும் அவர் கூறுகிறார் அதே பத்திரிகையாளர் சந்திப்பில், அவர் ஏதோ இப்படி 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 பண்ணாராம், அவ்வளோதான். அதாவது குழந்தைகளை வைத்து இப்படி இப்படியெல்லாம் பண்ணாராம், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதாவது அந்த குழந்தைகளை வைத்து பண்ணது அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரா, அந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறார். இவருக்கு ஆதரவு அளிப்பது பாஜக மட்டுமல்ல, இவரை வெள்ளை பூச நினைப்பது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் மட்டுமல்ல, கோடி மீடியா என்று அழைக்கப்படும் வடநாட்டு பத்திரிகையாளர்கள் அனைவரும் இவருக்கு ஆதரவாக, இல்லை இல்லை அவர் என்ற தவறும் செய்யவில்லையே, அவர் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற துணியிலே பேசி வருகிறார்கள். குறிப்பாக என்டிடிவியின் ஒரு முகமாக அறியப்படும் ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் கூறுகிறார், ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் பவர் புரோக்கர், அவன் அது பண்ணோம் இது பண்ண, அதாவது ஏதோ அதெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, இதுதான் மேட்ருங்கிற முறையில் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சியில் பேசுகிறார். இதே நேரத்தில் இன்று காங்கிரஸ் அரசு இருந்திருந்தால் நினைத்து பாருங்கள், பாஜகவுக்கு பதிலாக இன்று காங்கிரஸ் நாட்டை ஆண்டு கொண்டிருந்து அந்த அரசின் ஒரு அமைச்சர் மீது இவ்வாறாக ஒரு புகார் எழுந்தால் என்னவாக இருக்கும் நிலைமை? பாரதிய ஜனதா கட்சி வீதிக்கு நாட்டையை ஸ்தம்பிக்க செய்திருப்பார்கள். கண்டிப்பாக அப்படித்தான் செய்ய வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை விடுங்கள், இன்று எதிர்கட்சியில் இருக்கும் ஏதாவது ஒரு தலைவர் மீது, காங்கிரஸ் கட்சியிலோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் ஏதாவது ஒரு தலைவர்கள் மீது அந்த தலைவரை குறித்து அந்த எப்ஸ்டைன் ஃபைலில் பேர் அடிபடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். நினைத்து பாருங்கள், பாஜக எவ்வாறெல்லாம் நாடகம் நடத்துகின்ற, அவர் வீட்டுக்கு சிபிஐ அனுப்பும், அவர் வீட்டுக்கு இடிஐ அனுப்பும், ஐடி என்று எல்லா துறைகளையும் அவர் வீட்டுக்கு அனுப்பி அவரை நாரடித்து கிழித்து தொங்க விட்டிருப்பார்கள். ஆனால் ஹர்தீப் சிங் பூரி மட்டும் நல்லவர், வல்லவர், அவர் எந்த தவறும் செய்யவில்லை, ஏதோ 1-2 முறை எப்ஸ்டைனை பார்த்து பேசினார், அதை தவிர எதுவும் செய்யவில்லை. இன்று இந்தியா பெட்ரோல், கச்சா எண்ணெய் யார் எந்த நாட்டிலிருந்து வாங்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இந்த எப்ஸ்டைன் ஃபைல் தான். எப்ஸ்டைன் ஃபைல், ஹர்தீப் சிங் பூரி, நரேந்திர மோடி, ட்ரம்ப், இதையெல்லாம் இணைத்து பாருங்கள், உங்களுக்கு இதில் பின்னால் இருக்கும் ரகசியங்கள் எல்லாம் தெரிய வரும். இந்தியாவில் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை, மூடி மறைப்பதற்கான வேலைகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது. எப்ஸ்டைன் என்னுடைய நண்பர் என்று கூறிய ஒரே காரணத்துக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரது அமெரிக்க தூதரை பதவி நீக்கம் செய்ய தயாராக இருக்கிறது என்றால், இந்திய அரசாங்கம் ஹர்தீப் சிங் பூரி அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு ஏன் தயாராக இல்லை, ஹர்தீப் சிங் பூரி ஏன் ராஜினாமா செய்ய தயாராக இல்லை என்ற கேள்விகள் எழுப்பிக் கொண்டே இருப்போம், பதில் கிடைக்கும் வரை. நன்றி, வணக்கம்.